வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி ஃபோட்டோ எடிட்டிங் வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணுறதுலேயே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராப் பண்ணுற ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் ஒயிட் இருக்கும், அதை எக்ஸ்ட்ரா இருக்கிறது அந்த மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பிப்புன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னோடய ஃபோட்டோஸே செலக்ட் பண்ணிக்கிறேன், வெட்டிங் ஃபோட்டோ. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வெட்டிங் ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே கீழே அந்த ஃபோட்டோக்கு கீழே ஃப்ளிப்பு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்போசிட்டில் செட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கீழே செட் பண்ணுங்கள். கரெக்டாக நம்மளோட காலுக்கிட்ட இந்த மாதிரி ஷேடோ மாதிரி செட் பண்ணுறதுனால ஸோ அது எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிளண்டை வந்துட்டு கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 இல்லைனா ஒரு 25 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. 20 கூட கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அதில் ஸ்டேச்சுரேஷன் வந்துட்டு இந்த மாதிரி மைனஸில் கொடுத்துட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு உங்களுக்கு செட் ஆகிடும். மறுபடியும் அந்த பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு வேணும் அப்படின்னா ஷேடோ ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படின்னா அது இன்னும் கூட கம்மி பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு வந்து மேக் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அதே மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டைப் பண்ணிவிட்டு கீழே டபிள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணுன்னா பக்கம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஜாயின் லெட்டரில் இருக்கிற மாதிரி ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணாலும் சரி, அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கலரில் வந்து நீங்கள் ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா எல்லோ கலர். ஸோ உங்களுக்கு என்ன கலர் டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பக்கம் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷேடோவுமே அதே மாதிரி தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக அதை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அதோடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஷேடோ வேணுமோ அதையும் கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் அந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ரெண்டு எமோஜஸாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2 எமோஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எமோஜஸ் ஆட் பண்ணிட்டு அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு எண்டிங்கில் இந்த மாதிரி செட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை மறுபடியும் கிளிக் பண்ணி காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டபுள் டேப் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 எமோஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணுன்னா நீங்கள் க்ரியேட்டிவாக வேணுன்னா யூஸ் பண்ணிக்காங்க, இல்லை வேணான்னா விட்டுருங்க, அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இந்த இதையும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். எமோஜி மேலே டெக்ஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்துட்டு கலர் கரெக்ஷன் ஒர்க்கை பண்ண போகிறோம். ஸோ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ணதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் என்ற ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டூன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செட்டிங்கும், ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போர்ட்ரைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஃபேஸோட ஃபில்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு பிரைட் பண்ணுறதா இருந்தால் பிரைட் பண்ணிக்கலாம். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ தேவை அப்படின்னா அதை நீங்கள் உங்களோட ஃபேஸோட லைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸ்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணி டீட்டெயில் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸாக இருக்கும்.
இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எந்த டைப்பில் வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.